நேரடி விதைப்பில் விளைஞ்சிருக்கு. சரியா? ஆனால் கண்ணு கட்டின வரைக்கும் மழை பெஞ்சா சோளம் விதைக்கிறாங்க, அடுத்தது மழை பெஞ்சா திருப்பி களை எடுக்கிறாங்க, அடுத்து மழை பெஞ்சா உரம் போடுறாங்க, பூச்சி மருந்து அடிக்கிறாங்க, வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வந்து மருந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க. இங்கே தேவைப்பட்டால் இந்த போரில் கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்கன்னு வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம தோட்டத்துலேயும் இது மாதிரி தண்ணீரை உண்டாக்க முடியும் அப்படின்னு இவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் யாரோ ஒருத்தன் சொன்னான், செஞ்சு காமிச்சான். என்ன செஞ்சு காமிச்சான்? உரம் போட்டால் விளையும்னு செஞ்சு காமிச்சான். உரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடிலாம் தானாக தான் விளைஞ்சிது பூமி. உரம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம்? உரம் இல்லாட்டினா விளையாதுன்னு நம்புகிறோம். உரமே இல்லாமல் தான் விளைஞ்சிருக்கு, எந்த எருவும் போடலை. சரியா? பூமியை தன்னைத்தானே படுத்திக்கிறது மாதிரியான அமைப்பு தமிழர் வேளாண்மை அமைப்பு. நீரை உருவாக்குறது தொடங்கி உரத்தையும் உருவாக்கிக்கிறது. இன்றைக்கி வரைக்கும் யாரும் இதை காதில் வாங்கினதாகவும் தெரியல, யாரும் இது உண்மைன்னு